பேராறு இல்லாட்டி கிபுலோயாண்டு சொல்லக்கூடிய அந்த திட்டம் தொடர்பாக வந்து நாங்கள் அதன் முக்கியத்துவத்தை சரியாக வந்து கணக்க போடுறதா இருந்தால் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நான் ஒரு சில விஷயங்களை சொல்லுவேன். இந்த பேராறு திட்டம் கிபுலோயா திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தால் கிட்டத்தட்ட 2500 ஹெக்டேர் காணி அதுக்குள்ள உள்ளடக்கப்படுது. 1500 ஹெக்டேர் காடு அழிக்கப்பட போகுது. அந்த அழிவுக்குள்ளே 47 தொல்பொருளுக்குரிய மிக முக்கியமான இடங்கள் அடையாளங்கள் அந்த 1500 ஹெக்டேருக்குள்ள வந்து உள்ளடக்கப்படும். அந்த 47 அடையாளப்படுத்தப்பட்ட மிக முக்கியமான தொல்பொருள் அடையாளங்கள் ஒன்றில் அழிக்கப்படும் அல்லது வந்து பராமரிக்க முடியாத ஒரு நிலை. அதே போன்று ஏற்கனவே குறிப்பிடுத்த போல 1500 ஹெக்டேர் காடு அழிக்கப்பட போகுது. உங்களுக்கு தெரியும் வந்து வடகிழக்கில் இந்த தொல்பொருள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வந்து மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து கால் வச்சாலே அதால சும்மா நடந்து போனாலே வந்து அது அந்த தொல்பொருள் பொருட்களை வந்து இல்லாட்டி அந்த இடங்களை வந்து பாதிக்கும் என்ற அடிப்படையில் அதால பாரம்பரிய சைவ கோயில் இருக்கிற இடத்துல இல்லாட்டி சைவ மதத்தை பேணுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இருந்தாலும் கூட அந்த இடங்களில் போய் வழிபாடு செய்ய முடியாத அளவுக்கு வந்து இறுக்கமான ஒரு அணுகுமுறை வந்து தொல்பொருள் திணைக்களம் வந்து கடைபிடிக்கும். அதை மீறி வந்து முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு போய் அந்த சைவ இடத்துல போய் வந்து ஏதோ ஒரு பூசை செய்தாலே வந்து ஆக்கள் கைது செய்யப்பட்டு வந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது. துணை இல்லாமல் வந்து மாத கணக்கில் வந்து மக்கள் சிறையில வந்து வாட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதே போன்று காட்டு மரங்கள் பாதிக்கிற வகையில வந்து சும்மா அந்த விறகுக்காக வந்து போய் தங்களுடைய பரம்பரை காணிகள் எல்லாம் வந்து இப்ப காடாமாறு இடம்பெயர்ந்தபடியால் வந்து காடாமாறு இருக்கிற இடத்துல வந்து குடியேறினது பிறகு வந்து போய் விறகுக்கா போய் கொப்போலை வட்டினாடை வந்து பிடிச்சு போட்டு இன்றைக்கு சிறையில் அடைக்கிற ஒரு நிலைமை, வழக்குகள் தாக்கல் செய்து சிறையில் அடைக்கிற நிலைமை. இப்படி நடந்து கொள்ற தொல்பொருள் திணைக்களமும் வந்து இந்த வனஜீவ ராசி திணைக்களமும் 1500 ஹெக்டேர் காடு அடிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது ஒரு சிக்கலும் இல்லை. அதே நேரம் வந்து 47 தொல்பொருள் மிக அதி முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்கள் வந்து அழிக்கப்படுறது வந்து பிரச்சனை. இந்த அளவு தூரத்துக்கு அந்த கிபுலோயா இல்லாட்டி இந்த பேராரண்ட திட்டம் இந்த தொல்பொருளுக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் விட முக்கியம் வாய்ந்ததுன்றது வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இப்போ ஏன் அது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தெரியுதுன்றது சரியாக விளங்கிக் கொள்றதுக்கு வந்து ஹேமன் மாலிந்த குணரத்ன காமினி திசாநாயக் அக்சலரேட்டட் மகாவலி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து அமைச்சராக இருந்த காலத்தில் இந்த ஹேமன் குணரத்னவர் வந்து அவருடைய ஒரு மிக முக்கியமான ஒரு செயலாளராக அமைச்சருடைய செயலாளராக அப்ப அவர் வந்து ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கார். ஃபார் அ சாவரின் ஸ்டேட் என்ற ஒரு புத்தகம் எழுதி அது வந்து ஒரு 80களில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். காலப்பகுதியை விளங்கிக் கொள்றதுக்கு வந்து 80களில் வந்து ஜே.ஆர். ஜெயவர்தன வந்து ஜனாதிபதியாக இருந்த பொழுது 87-83 கலவரம் நடைபெற்ற பொழுது வந்து ஜே.ஆர். வந்து பிபிசிக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஒரு பிரித்தானியர் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து அவர் சொல்றாரு வந்து இங்கே இப்போ இருக்கிற நிலையில வந்து எந்த அளவுக்கு தமிழ் மக்கள் அழிக்கப்படலாமோ அந்த அளவுக்கு வந்து சிங்கள மக்கள் வந்து சந்தோஷப்பட வேணும் என்று சொல்ற அளவுக்கு தான் அண்டையான் இந்த இனவாதம் அதில் ஒன்றும் மூடி மறைக்கிறதுக்கு வந்து இவரும் வந்து முயற்சிக்கு அந்த காலகட்டத்தில் வந்து இனவாதத்தை வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த ஹேமன் குணரத்ன வந்து இந்த புத்தகம் எழுதியிருக்கு. அந்த புத்தகத்துல வந்து ஸ்ரீலங்கா அரசினுடைய உண்மையான நோக்கம் மகாவலி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஊடாக இந்த விவசாயத்துக்குரிய அக்ரிகல்ச்சரல் இந்த நீர்ப்பாசன வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து வச்சுக்கொண்டு சிங்கள அரசு என்ன நோக்கத்தோடு வந்து அந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்ததை வந்து பச்சையா வந்து எழுதியிருக்கு. அதுல வந்து திட்டமிட்ட வகையில வந்து வடகிழக்கு வந்து தமிழாக வந்து இருக்கக்கூடாது, தமிழ் அடையாளத்தோட இருக்கக்கூடாது, முற்றுமுழுதாக வந்து சிங்களத்தோட வந்து முழுமையா கரைஞ்சு போறகின்ற ஒரு நிலைமையை வந்து உருவாக்குவோம் என்ற அடிப்படையிலே தான் அந்த குடியேற்றங்கள் வேலை திட்டங்கள் நடைபெற்றது. இந்த குடியேற்றங்களையும் வந்து அபிவிருத்தி என்ற பெயர்ல வந்து இந்த நீர்ப்பாசனம் மற்ற விவசாயத்துக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குற பெயர்ல வந்து அந்த குடியேற்றங்களை செய்து அந்த குடியேற்றங்களை தக்க வைக்கிறதுக்குரிய வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது தான் நோக்கமாக இருக்கிறத வந்து தெளிவாக சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அந்த வடகிழக்குன்றதை தமிழர் தாயக நிலப்பரப்புன்னு சொல்றதை வந்து இல்லாம செய்யறதுக்கு வந்து அப்பவே வந்து கிழக்கு மாகாணத்துக்கும் வடமாகாணது இல்லை பிரதேசமா இருக்கக்கூடிய திருகோணமலைக்கும் முல்லைத்தீவு பிரதேசத்துக்கு இடையில வந்து சிங்கள குடியேற்றங்களை நடத்தி அந்த வடக்கு கிழக்கு தமிழ் என்ற சொன்ன அந்த பிரதேசங்களுடைய தொடர்ச்சியை வந்து துண்டிக்கிறதுக்குரிய வேலை திட்டம் வந்து தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டது.
60களில் இருந்து வந்து அது முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது. 80களில் வந்து இனப்பிரச்சனை பெரியனோட வந்து வெடிச்ச இடத்துல இந்த வாதம், அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தனாவால் அவருடைய தம்பி H.W. ஜெயவர்தனா வந்து இந்தியாவுடைய மத்தியஸ்தத்தோடு வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற, தமிழ் தரப்புக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கும் இடையில வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற, H.W. ஜெயவர்தனா உடைய தலைமையில வந்து அந்த தூதுக்குழு வந்து சொன்னது என்னன்னா வந்து இங்கே வந்து தமிழர் தாயகம் என்ற அடிப்படையில் வந்து வடக்கையும் கிழக்கையும் இணைக்கிறார் என்றால் அப்படி ஒரு தொடர்ச்சியான தமிழ் பிரதேசமாக வந்து அது இல்லை. கிழக்கு மாகாணத்துக்கும் வடக்கு மாகாணத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எல்லை பிரதேசம் வந்து சிங்கள பிரதேசங்களாக இருக்கு, சிங்கள குடியேற்றங்கள் தான் அங்கே இருக்கு. இந்த குடியேற்றங்களை நடத்தினதுக்கு பிறகு வந்து அந்த தொடர்ச்சியான நிலப்பரப்பண்ட அந்த விடயத்தை உடைக்கிறதுக்காக வந்து அவர்கள் முயற்சித்தவர். ஆனால் அன்றைக்கு வந்து தமிழ் தரப்பு வந்து கரையோரம் வந்து அன்றைக்கும் தமிழ் முழுக்க தமிழாகத்தான் இருந்தது, தமிழ் பேசும் மக்களாகத்தான் இருந்தது. ஏன்னா அது பழைய குடியேறு கரையோர பிரதேசங்கள் தான் முதல் குடியேறின மக்கள் இருந்தது. ஆகவே அதை அப்புறப்படுத்த முடியும். ஆகவே தாங்கள் நிரூபிக்கக்கூடியதாக இருந்த இந்தியாவுக்கு வந்து தமிழ் தரப்பு வந்து நிரூபிக்கக்கூடியதாக இருந்தவங்க அதன் தொடர்ச்சி தமிழாகத்தான் இருக்கு. சிங்கள குடியேற்றங்கள் பேர்ந்து நடத்துகிற குடியேற்றங்கள் தான் இன்றைக்கு வந்து அதை உடைக்கிறதுக்குண்டு அந்த குடியேற்றங்களை வந்து அவங்க செய்திருக்கிறாங்களே தவிர பாரம்பரியமான குடியல் முழுக்க தமிழ் பேசும் மக்கள் தான் என்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த வடகிழக்கு இணைப்பு என்ற கோட்பாடு இந்தியாவுடைய மத்தியஸ்தத்தில் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. அன்றைக்கே வந்து ஸ்ரீலங்கா அரசு சரி, இன்றைக்கு ஜே.ஆர். ஜெயவர்தனா அரசாக இருந்தாலும் கூட அதுக்கு பிறகும் யார் ஆட்சிக்கு வந்தது அவ இல்லை. அந்த தொடர்ச்சியை துண்டிக்க பண்றதுக்குரிய வேலை திட்டம் நடந்தே ஆகணும் அடிப்படையில் வந்து திட்டங்களை வகுத்தது. அதனுடைய ஒரு மிக முக்கியமான அங்கமாகத்தான் மகாபலி எல்வலயம் வந்து அமைந்துள்ளது. இந்த பேராரண்ட பேரில் வந்து கிபுலோயா ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து அந்த எல்வலயத்துக்குள்ளே வருகின்ற வேலை திட்டம், மகாபலி வேலை திட்டம். குறிப்பாக வந்து வடக்கையும் கிழக்கையும் நிரந்தரமாக வந்து ஒரு சிங்கள குடியேற்றப்பட்ட ஒரு நிலம் ஊடாக இந்த தொடர்ச்சியை துண்டிக்கிறது தான் அதன் நோக்கம். அது மட்டும் இல்லாமல் அண்மை காலமாக வந்து குறிப்பாக போருக்கு பிறகு பின்னிய காலப்பகுதியில் ஸ்ரீலங்காவுடைய மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கம் இலங்கையிலே இருக்கக்கூடிய மாகாணங்களுடைய எல்லைகளை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு உத்தேசித்து வருகிறது. பிரதானமாக வந்து அவன் இப்போதைய பார்வையில வந்து எந்த ஒரு மாகாணத்துக்கும் கடத்துறப்பு இருக்கணும் என்ற அடிப்படையில் அனுராதபுரத்தை வந்து இந்த எல்வலயம் ஊடாக வந்து சிங்கள குடியேற்றங்களை நடத்தி போட்டு அதை அனுராதபுரத்தோட வந்து இணைச்சி போட்டு வந்து அனுராதபுரத்துக்கு வந்து கடலோட தொடர்பு கொண்ட ஒரு நிலைமையை வந்து உருவாக்குறது தான் கடலோட திட்டமாக இருக்கு. அந்த வகையில் வந்து கிழக்கு மாகாணம் வேறு, வடக்கு மாகாணம் வேறு, அதுக்கிடையில வந்து அனுராதபுரம் வந்து எல்வலயத்தோட சேர்த்து அனுராதபுரம் வாரோட நோக்கம் இன்றைக்கு வந்து உருவாக்கப்பட்டது. அப்போ இதே நாங்கள் விளங்கிக்கணும். சிங்கள இனவாதத்துடைய சிங்கள பௌத்த தேசியவாதத்துடைய அந்த அரசியல் கொள்கை அதனோட அந்த திட்டத்துடைய மிக மிக முக்கியமான ஒரு அங்கம் வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை இல்லாமல் பண்ணுறது, தமிழ் தேச கோட்பாட்டை நிரந்தரமாக இல்லாமல் பண்ணுறது. அதுக்காக தான் குடியேற்றங்கள் நடக்கிறது. இப்போ வந்து அந்த தாய கோட்பாட்டை வந்து நிரந்தரமாக துண்டிக்க பண்ணுறதுக்குரிய வேலை திட்டம் தான் இந்த எல்வலயத்துடைய மிக முக்கியமான நோக்கம். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த பேராறு இல்லாட்டி கிபுலோயா என்ற நீர்ப்பாசன வேலை திட்டத்தை காட்டி ஏற்கனவே வந்து 80களில் இருந்து அங்க இராணுவ நடவடிக்கையால வந்து பாரம்பரியமாக இருந்த தமிழ் குடும்பங்களை வந்து துரத்தி அவர்களுடைய காணிகளை பறித்து ஒரு காலத்தில் இருந்து 84ஆம் ஆண்டுல இருந்து தொடர்ச்சியாக வந்து குடியேற்றங்களை நடத்தி போருக்கு பிற்பாடு 2017 அக்டோபர் 21ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, சம்பந்தன், சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்வாங்கி அந்த எல்வலயத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சிங்கள குடியேற்றங்கள் நடத்தப்பட்ட அந்த சிங்கள மக்களுக்கு வந்து காணி உறுதியை வழங்குறது நிகழ்வுகள் நடந்து அந்த சட்டவிரோதமாக வந்து செய்யப்பட்ட குடியேற்றங்களை வந்து சட்டப்பூர்வமாக்குறதுக்குரிய வேலை திட்டம் நடைபெற்று. இப்ப அந்த எல்வலயத்துக்குள்ள வந்து குடியேற்றப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட பேராறு ப்ராஜெக்டை வந்தா இல்லாட்டி கிபுலோயா ப்ராஜெக்டுக்குள்ள வந்தா 4000 குடும்பங்கள் ஏற்கனவே அதுல வந்து குடியேற்றப்பட்டு இருக்கு. அந்த மக்களுக்கு தங்களோட வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்குரிய தேவைக்காக தான் இந்த நீர்ப்பாசன வேலை திட்டம் என்ற அடிப்படையில் வந்து கிபுலோயா வேலை திட்டம் நடக்குது. ஆகவே அந்த தமிழ் தேச கோட்பாட்டை நிரந்தரமாக இல்லாமல் பண்றதுக்கு
தமிழ் தாயக கோட்பாட்டை நிரந்தரமாக இல்லாமல் பண்ணி வடகிழக்கு இணைப்பை கோர முடியாத ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துறதுக்குரிய மிக முக்கியமான, அதை தக்க வைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாகத்தான் இந்த கிபுலோயா வேலை திட்டம் அமைந்துள்ளது. 4000 குடும்பங்கள் மேலதிகமாக இன்னும் ஒரு 2000 சிங்கள குடும்பங்களை குடியேற்றி அந்த இடத்துல அந்த மக்களுக்கு விவசாய வேலைகளை செய்யறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நடக்கிற ஒரு வேலை திட்டம் தான் கிபுலோயா திட்டம். அப்ப இதை முறியடிக்கிறோம்னா எப்படி அதை முறியடி? ஒரு 47 தொல்பொருளுக்குரிய அதி முக்கியமான இடங்கள் அளிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த குடியேற்றங்கள் நடக்கும். 2500 ஹெக்டேர் காணிகள் இந்த கிபுலோயா ப்ராஜெக்டுக்குள்ள உள்ளடக்கப்பட 1500 காட்டு பிரதேசங்கள் அளிக்கப்பட போகின்ற அளவுக்கு இந்த கிபுலோயா ப்ராஜெக்ட் அது பரவாயில்லை, அது நடந்தாலும் பரவாயில்லை, அது நடந்தே ஆகணும் என்ற அளவுக்கு போகுதுன்றால் எந்த அளவு தூரத்துக்கு அந்த சிங்கள பௌத்த தேசியவாத நிகழ்ச்சிகளுக்கு இந்த சிங்கள குடியேற்றங்களை தக்க வைக்கிறது, அவர்களுடைய அந்த குடியேற்றப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை அங்க ஏதோ ஒரு வகையில தக்க வைக்கிறதுக்குரிய வேறு திட்டங்கள் அவசியம் என்றது நான் நினைக்கிறேன் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் தடுக்கிறதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக தமிழினம் அணிதிரளாமல் நாங்கள் இதை தடுக்க முடியும். அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் இதை மிக மோசமாக செய்தே ஆகவில்லை. தங்களுடைய இந்த சிங்கள பௌத்த நாடு இங்க தமிழ் தேசத்துக்கு இடம் இல்லை என்ற அவர்களுடைய அந்த இனவாத நோக்கி அடைகிறதாக இருந்தால் இந்த எல்வலயத்துடைய திட்டம் வெற்றி அடையணும். வெற்றி அடைகிறதாக இருந்தால் கிபுலோயா போன்ற திட்டங்களும் அதில் தவிர்க்கப்படாமல் அதை நிறைவேற்றிய ஆகணும் என்ற அடிப்படையில் தான் நடக்கும். ஆகவே தமிழ் மக்கள் இதை புரிந்து கொள்வோம். கிபுலோயா திட்டத்தால் பாதிக்கப்பட போகிறது அந்த கிபுலோயா திட்டத்தால் நேரடியாக பாதிக்கப்படுற தமிழ் குடும்பங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் அடையாளம், தமிழ் தேச அடையாளம், அதுதான் இங்கே கேள்விக்கு உட்படுத்தப்பட போகும். அந்த திட்டம் நிறைவேற்றத்துக்கு நாங்கள் அனுமதிச்சா, குறிப்பாக 4000 குடும்பங்கள் சிங்கள குடும்பங்களுக்கு செய்ய போற இந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்குரிய திட்டம் நிறைவேற்ற அதுல மிச்சம் 2000 குடும்பங்களை குடியேற்றி போட்டு செய்கிறதாக இருந்தால் அந்த 2000 குடும்பங்கள் தமிழ் குடும்பங்களாக குடியேற்றினாலும் கூட 4000 குடும்பங்கள் மிக முக்கியமாக அந்த எல்வலயத்தில் அதில் வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கிறதுக்குரிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்துறதுக்காக நடைபெற்ற குடியேற்றங்கள். அவை இந்த குடியேற்றத்துக்குரிய வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குற வகையிலே நாங்கள் நடந்து கொள்ள நாங்கள் அனுமதிச்சால் எங்களுடைய தாயக நிலப்பரப்பை நாங்களாகவே கூறு போடுறதுக்கு துணை போகிறோம் என்றுதான் அர்த்தம். ஆகவே இந்த முக்கியத்துவத்தை தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ளணும். அந்த வகையிலே இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையிலே இந்த போராட்டத்தை, இந்த தாயக தொடர்ச்சியை, வடக்கையும் கிழக்கையும் இணைக்கிறதுக்குரிய சாத்தியப்பாடுகளை பாதுகாக்கிறது நாங்கள் செயற்பட வேண்டும். அந்த வகையில இந்த வேலை திட்டங்கள் கட்சிகளோட அடையாளப்படுத்துறதை தாண்டி ஒட்டுமொத்த இனத்தையே அரவணைக்கக்கூடிய வகையில சிவில் சமூகத்துடைய நேரடி பங்கோடு கட்சிகளும் வேறு வேறு தரப்புகளும் அதுக்கு ஆதரவு தந்து அதை பலப்படுத்துகின்ற கோணத்தோடு செயற்படணுமே தவிர இதில் வெறுமனை கட்சிகள் இதை பொருட்படுத்தி கட்சி பேதங்கள், கட்சி அரசியல் இதுக்குள்ளே தலையிட்டு இதில் எல்லாத்தையும் நாசமாக்குறதுக்கு கோணத்தில் நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அந்த வகையில் தமிழ் மக்கள் முதற்கட்டமாக இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கி கொண்டு கிபுலோயாவில் நடக்கிற பாதிப்பை தங்களுக்கு நடக்கிற ஒரு சொந்த பாதிப்பாக கருதி இன்றைக்கு நாங்கள் அணிதிரண்டு ஒட்டுமொத்தமாக தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களும் நாங்கள் அணிதிரண்டு இதுக்கு எதிராக நாங்கள் ஒரு செயல் வடிவத்தை ஏற்படுத்துகின்றோமோ அன்றைக்கு எங்களுடைய தாயக நிலப்பரப்பு காப்பாற்றப்படும். விசேஷமாக இணைந்த வடகிழக்கண்ட தாயக கோட்பாட்டையும் நாங்கள் முன் கொண்டு போகிறதுக்குரிய அத்திவாரத்தை விடும்.